யாருடைய உதட்டிலே மறைந்திருக்கும் சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது, அது கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழத் தொடங்குகிறது. அந்த ஒற்றை சொல் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, மாற்றுகின்ற அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். கையில ஒரு குறிப்பு கிடையாது. மனம் நிறைந்து என் குழந்தைகளுக்கு என்ன சொல்வது? எனக்கு தெரியும், நான் விதைகளைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது இதோ விதைகளைத்தான் தூவ போகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை என்று எனக்கு தெரியும். முளைக்கக்கூடிய அந்த விதைகளை இதோ மடி நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் விநாயகரை உட்கார வைத்திருக்கிறீர்கள். இங்க பேசின உங்களுடைய சேர்மன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தவிர்த்து வேறு எதுவுமே படிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கார். இந்த ரெண்டுத்துக்கு லிங்க் இருக்கு. +2 சப்ஜெக்ட்க்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா சார்? முன்னாடி எடுத்துட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ ஏன் படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு உண்மை தெரியுதா? ஒரு உண்மை தெரியுதா? ஒரு வேலை இருக்கிறது, அதற்காகத்தான் நான் படிக்கிறேன் என்று இல்லாமல், அந்த வேலை இல்லாமல் போனாலும் என்னுடைய படிப்பு தொடரும் என்று அதை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடியவரை தலைவராக வைத்திருக்கிறீர்கள். எனக்கும் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் ஒரு ஜென்ம தொடர்பு. அதனால தான் நான் அதை நீங்க கெமிஸ்ட்ரின்னு சொன்ன உடனே அலர்ட் ஆயிட்டேன். நான் ஆக்சுவலா நான் +2 +1 +2 வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் பியூர் சயின்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் சரியா கிடைக்கல. கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனா அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. இந்த மாதிரியா அவர் இருந்தாரு, அவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்திருப்பேன், தமிழ் டீச்சரா இல்ல. இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, உதட்ட எப்படி வச்சுப்பாங்க. +1ங்க தீப்பந்தமா இருப்பேன். நான் தீக்குச்சிலாம் கிடையாது, தீப்பந்தம் மாதிரி இருப்பேன். என்னை பார்த்து அப்படிம்பாங்களா, ஹோப்லெஸ், உருப்பட மாட்டேன்பாங்க. அவங்கள முறைச்சி பார்ப்பேன். நான் அழகா இருப்பாங்க. அழகா இருக்கிறவங்கள எப்படி திட்டுறது? இங்க இருக்கும் கோவம். ஆனா அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதானே பதில் சொல்ல முடியும் இல்ல? நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன் சொல்றதா? சொல்லில் உயர்ந்த சொல் சினிமால வந்ததுனால தானே சொல்ற. நான் வாழ்க்கையை பாடமாக சொல்கிறேன். சொல்லில் உயர்ந்த சொல் என் கண்மணிகளே செயல். இன்றைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினத்தை குறித்து எத்தகைய நினைவுகள் நம் நெஞ்சத்தில் இருக்கின்றன? எந்த வினாடியில் நாம் அந்த சுதந்திர தினத்தினுடைய முழுமையை உள்வாங்கியபடி இங்க எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறோம்? இந்த சுதந்திரம் என்பது என்ன? முதல்ல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால சுதந்திரம் என்கின்ற அந்த சொல்லிற்கான முழுமையான பொருள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி இரவு 12 மணிக்கு இந்த தேசம் பெற்றது. உங்களுக்கு ஒரு சொல்லை சொல்கிறேன். இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இந்த சுதந்திரத்தை நமக்கு பெறச் செய்த அந்த விளைச்சல் தான் 1947ஆம் ஆண்டு நமக்கு கிடைத்த இந்த சுதந்திர திருநாள்.
அன்றைக்கு அது கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படி உட்கார்ந்து இருக்க வாய்ப்பில்லை.